போதே பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போதே தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்ட பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வேண்டல் கேட்டிட்டார் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். அல்லேலூயா. ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் எந்த நாவில் போதே பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போதே பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரோற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போதே பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எவ்வுலக பாடு அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தங்கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா.
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போதே பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன செய்தியை பார்ப்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சரி, உட்காருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். இப்போ பாவங்களை மறைக்கிறது பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறது பாவம். இப்போ நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேர், நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் 90 பெட்டில் கூட நிற்கும்போது ஒரு ஆள் சொன்னார், என் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் யாருக்கும் விரோதமாக நான் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். இருக்கும், அப்படியே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சின்ன எறும்புக்கு கூட துன்பம் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் ஊரம் பிராணிகள்லேருந்து எல்லாமே அது இடத்துல வாழணும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி கிடைச்சதெல்லாம் அறுத்து சாப்பிட்ற ஆட்களும் நிறையா பேர் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய பிறப்பே பாவம்தான். இதோ என் தாயினை பாவத்தில் கற்பம் தெரிவித்தால் துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அப்போ இந்த ஆட்களுக்கு நீங்கள் பாவம் செய்யலை, ஆனால் நம்முடைய பிறப்பு எப்படி ஆகிட்டு பாவத்தில் உண்டாயிட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஆட்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவர்கள் தேவனால் உண்டானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சிலருக்கு புரியாது. ஆனால் அவங்க மனசாட்சிப்படி அவங்க யாரையும் பேசுனது கிடையாது, ஏசுனது கிடையாது, துன்பப்படுத்தினது கிடையாது, யாரும் மனம் கசந்து போகக்கூடிய அளவிலே பேசிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ நமக்கு பாவம் அப்படின்னா பைபிளில் வேதத்தில் சொல்லுது அவிசுவாசம் பிரதான பாவம். ஆனால் அவிசுவாசம் மட்டும்தான் பாவமா அப்படின்னா, எந்த மனுஷனுக்குள்ளே அவிசுவாசம் இருக்குதோ அந்த மனுஷனுக்குள்ளே மற்ற எல்லா பாவமும் வந்துடும். கொலை செய்யாதிருப்பாங்க, களவு செய்யாதிருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அந்த பாவங்கள், அந்த பாவத்தின் கிரியைகள் நடக்கும். ஆனால் அவனுக்கு ஏன் அந்த காரியம் வருது அப்படின்னா அந்த அவிசுவாசம் தான் அதுக்கு மூல காரணம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காதவன் அது அவிசுவாசி. அவர் மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்காதவன் அவிசுவாசி. அவர்களுக்குள்ள இந்த 10 கற்பனைகளில் உள்ள பாவங்களை ஏதேனும் ஒன்று உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாவம் அவர்களை ஆட்கொள்ளும். ஆனால் அவர்களுக்கே அது தெரியாதது. ஏன் இந்த பாவம் நம்மகிட்ட விட்டு போக மாட்டேங்குது, நம்மளை ஏன் இது பிடித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியாது. பரிசுத்தவான்களும் தன்னுடைய பரிசுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பாவத்தில் வீழ்ந்து போகிறதும் உண்டு. இப்போ உலகத்தார்களுக்கு பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுக்குரிய சான்ஸு குறைவு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒரு வேளை விழுந்தால் எழுந்து வரலாம். அப்படி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 19:12 வாசிங்க. பாருங்க, ராஜாவாகிய தாவீது சொல்கிறாரு, தன்னுடைய பிழை பாவம் அப்படின்னா என்னது? தவறு, பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காரும். இப்பேற்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கக்கூடிய தாவீது மறைவான குற்றத்தில் விழுந்தார். எப்படி? மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காரும். இதெல்லாம் அனுபவம், அவருடைய அனுபவத்தில் வந்த வார்த்தைகள், தேவன் அவருக்கு உணர்த்தின பிறகு எழுதின வசனம். பிழை, தவறு. பிழை அப்படின்னாரு தவறு, செய்யக்கூடாததை செய்கிறது பிழை. செய்திருக்க வேண்டாம், செய்துட்டேன், ஒரு தவறு தான், அது பிழை ஏற்பட்டுட்டு. அப்போ மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காரும். அப்போ நேரடியான ஒரு குற்றம் உண்டு, மறைவான
பாவமும் உண்டு. மறைவான பாவங்கள் வேறு, நேரடியாக பிறருக்கு விரோதமாக சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரி பண்ணுறது நேரடியான தவறுகள் ஆகிப்போம். எரேமியா 5:25 பார்ப்போம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் ஆ. இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. எப்படி சொல்லுது வேதம்? நல்ல வாசிமா. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. பாருங்க, நீங்கள் நன்மையே என் வாழ்க்கையில் நடக்கலை பிரதர். நானும் நிறைய காரியத்தை ஜெபம் பண்ணுதேன், நிறைய காரியத்தை செய்தேன், எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்குது, ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கோம்னா வேதம் சொல்லுது. குருவி பிடிக்கிறவர் இல்லை அதே 2வது அதே வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி அக்கிரமங்கள் தான் அதான் என்ன பண்ணுது, உங்கள் நன்மையை விளக்குது. அந்த பாவம் உங்களுக்கு நன்மை வர விடாமல் தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த பாவத்தை நம்ம விட்டு களைஞ்சிட்டோம்னா அப்போ நமக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் வேதம் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேதம் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே எங்கேயுமே என்ன பண்ணும், டச் ஆகிக்கிட்டே தான் வரும். அப்போ நம்ம நன்மை பெற முடியல அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ ஒன்று இன்னும் இருக்குது, அப்போ இன்னும் இது இருக்குது. அதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். வேதம் சொல்லுது ஆழத்தை நோக்கி கூப்பிடும். அப்போ நமக்கு ஒரு காரியம் ஏற்பட மாட்டேங்குது, நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம தடைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் ஒரு நல்ல வாழ்வு சுக வாழ்வுக்கு வர முடியல. ஆனால் வேதம் சொல்லுது நீ இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இம்மையில் நம்ம ஆசீர்வாதிக்கப்படலைன்னா அப்போ இன்னும் நம்ம அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன் ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசங்களை ஏன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் அதுக்குரிய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். தேவன் அதை செய்வார். அவர் விரும்புகிறார். ஒரு பாவி தன் பாவத்தோடு சாகுவதை அவர் விரும்பலை. அவன் அதிலிருந்து விலகி மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. வேதம் சொல்லுது 2 சாமுவேலுக்கு வாங்க, 11வது அதிகாரம் 27வது வசனம். துக்கநாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டார். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. தாவீது நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஆமென், நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ராஜா, நிறைய காரியங்களை சங்கீதத்தில் பாட்டாக படித்த ஆள் தாவீது. ஆனால் அப்பேற்பட்ட தாவீது ஒரு சம்பவம் பண்ணிட்டார். அந்த சம்பவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வசனத்தை 2 வாசிங்க. துக்க நாட்கள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இப்போ தாவீது நமக்கு சரி தெரியும், ஒரு அந்நிய ஜாதியான், அவனுடைய இதில் ஒரு படை தளபதியாக இருக்குதான். அவனுடைய மனைவி என்ன பண்ணதான் இவன் ஆசைப்பட்டது மாத்திரமல்ல அவனை கொல்லுதான். அதுக்கப்புறம் அவளை சேர்த்துக்கொள்ளி எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லா காரியமும் முடிஞ்சிட்டு. 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்துக்கு வாங்க. அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். உரியாவினுடைய மனைவி அவன் எடுத்துக்கிட்டான். இந்த காரியத்தில் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ராஜா என்ன பண்ணுறாரு, சகலமும் முடிஞ்சு போச்சு. பத்சேபாள் தனக்கு மனைவி ஆகிட்டா, அவன் இனிமே இறந்து போனான். எல்லா காரியமும் நேர்த்தியாக நடந்துட்டு. ஏன்னா பத்சேபாளுடைய கணவனுக்கு தெரியாது ராஜா நம்ம மனைவியை முதலே நமக்கு முன்னால் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற இந்த காரியம் தெரியாத அளவில் அவன் ரொம்ப காய் நகர்த்தி காரியத்தை சக்ஸஸ் பண்ணிட்டான். அவன் அமைதியாக செட்டில் ஆகிட்டான். ஆனால் தேவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜா செய்த காரியங்கள் அவனுடைய பார்வைக்கு எல்லாமே நேர்த்தியாக முடிஞ்சிட்டு ஒரு 2 மாதங்கள் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆகிருக்கும். இந்த மாதிரி காரியங்களில்
அவன் பச்சைப்பால் ஆசைப்படுதான், அவளை அழைச்சிட்டு வரான், அவளோட சேர்தான், அவளுடைய கணவன் வரான், அவனுக்கு வீட்டுக்கு போன்னு சொல்லுதான், போக மாட்டேக்கான். வேதத்தை அதுக்கு முன்னால் படிச்சுன்னா தெரியும். பிறகு போதையை கொடுக்க வேண்டியதாகி போச்சு அவனுக்கு. அப்படியாவது வீட்டுக்கு போவானா, அதான் இல்லை அவன் போக மாட்டேக்கான். அதுக்கப்புறமும் அவனுக்கு மறுநாள் விருந்தாச்சு போதையை கொடுத்து பார்க்கான், அன்றைக்கும் அவன் போக மாட்டேக்கான். உடனே லெட்டர் எழுது தான். உலகத்திலே ஒரு வித்தியாசமான லெட்டர் கொண்டு போனாலும் அவன் தான். அவனுடைய சாவுக்கு லெட்டர் அவனே கொண்டு போகிறான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. தேவன் நீதி உள்ளவர், அவருக்கு பட்சபாதம் கிடையாது. அது தாவீதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான். அப்போ இந்த காரியத்தை முடித்து முன்னந்தண்டில் விட்டு அவனை சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து செய்தி வந்துட்டு யுத்தத்தில் கொஞ்சம் பேர் மடிந்தார்கள், நீர் சொன்ன மனுஷனும் முடிஞ்சிட்டான். அப்போ முடிஞ்சானோடனே அவளுடைய துக்க நாட்கள் நிறைவேறிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இப்போ ஊர் பார்க்க அவளை கொண்டு வந்துட்டான். ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரகசியமாக நடந்தது என்ன? அப்போ தேவன் பார்த்தாரு, தாவீது நல்லா செட்டில் ஆகிட்டான், கிளீன் அழகா, ஒன்றுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். அனுப்புதார், நாத்தானில் போ, நீ அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி, நீங்கள் 12 அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 3வது வசனத்தை வாசிங்க. இப்போ தேவன் ஒரு கதையை அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். ஊரில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுக்கு ஏராளமான ஆடு மாடு இருந்த ராஜாவே. அப்படியா? அப்போ ஒரு வழிபோக்கன் வந்தான் அவன் வீட்டுக்கு விருந்தாளியா. அவன் அந்த வழிபோக்கனுக்கு சமைக்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு ஏழை ஒரே ஒரு ஆடு வச்சுருந்தான். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அறுத்து விருந்து வச்சிட்டான். உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. 5வது வசனம் வாசிங்க. எந்த மனுஷன் மேலே? அந்த மனுஷன் மேலே. வேதம் சொல்லுது, எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. அந்த மனுஷன் மேலே கோபம் கொண்டு நாத்தானை பார்த்து அது சும்மா சொல்லலை, கர்த்தரை எவ்வளோ ஈஸியாக உள்ள எழுதிட்டான். அப்போ அவன் செய்தது அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். தவறு அவன் மறந்துட்டான். அப்போ அவன் சொல்லுதான், இந்த குற்றம் செய்தவன் சாகணும், அவனை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? 6வது வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து பாச்சு போட்டான். ஒரே போடு. ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரன் ஒரே சொல்லுதான், நீ தான். மற்றவன் பேச முடியாது. மற்ற படை தளபதியோ இல்லை யோவாப்போ அவங்ககிட்ட போய் நீர் இப்படி செய்திட்டு தப்புன்னு சொன்னால் உன் வேலையை பாரு அப்படிமா, இல்லைன்னா இவனை வெட்டி போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் அவன் சொல்லுதான், நீ தான் அந்த மனுஷன், நீ தான் அந்த வழிபோக்கன் வீட்டில் உள்ள ஆட்டை திருடின பைய அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாசிங்க அதை. இப்போ பாரு, அந்த தேவனுடைய சொல்ல என்னன்னு கேளு. நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலுடைய கைக்கு தப்பு வச்சு அந்த சவுல் ஆகிய உன் ஆண்டவனுடைய அவனுடைய வீடு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் உனக்கு கொடுத்து இஸ்ரவேல் வம்சம் யூதா வம்சத்தை எல்லாம் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேலில் நீ ராஜாவாக உன்னைய மாற்றி தந்தது யாரு? நான் தான். உனக்கு இன்னும் எத்தனை ஸ்திரீகள் வேணாலும் கிடைச்சிருக்கும். ஆனால் உன்கிட்ட நம்பிக்கையா விசுவாசமாக உன்னுடைய செருப்பாக கிடந்தவனை நீ என்ன பண்ணிட்டா? கொன்று போட்டுட்டியா? இந்த காரியம் உனக்கு காணாது இருந்தால் இன்னும் உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் தருவேன். இவன் யாரு? ஏத்தியன். இவன் இஸ்ரவேலும் கிடையாது, யூதம் கிடையாது. இவன் ஏத்தியன். ஆனால் இஸ்ரவேலில் வாழ்தான், யூதர்களுக்கு மத்தியில் வாழ்கிறான். அதனால் ராஜாவுக்கு உத்தமமாக ராஜாவுனுடைய ஒரு படை தளபதியாக ரொம்ப விசுவாசமாக ஒரு யூதம் கூட அவனுக்கு அவ்வளவு விசுவாசமாக இருக்க மாட்டான். ஐயன் அவ்வளவு விசுவாசமாக இருக்கான். இந்த ஏத்தியன் ஆகிய உரியானுடைய மனைவியை தேவன் எவ்வளவு கோவப்பட்டுட்டார். அம்மோன் புத்திரர் கையில் நீ கொண்டு போட்டா.
எதிரிகள் கையில் கொண்டு உனக்கு விசுவாசமான ஆளுன்னு என்ன பண்ணிட்டா, பலியிட்டுட்டா. அப்போ தேவன் யாராக இருந்தாலும் அவர் நீதி உள்ள தேவன் அப்படிங்கிறத நிலைநாட்டதுக்காக தாவீதே தேவனிடத்தில் உத்தமனாக இருந்தான், அது உண்மைதான். ஆனால் எந்த விஷயத்தில் தவறுனாலும் அந்த விஷயத்துக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பாருங்கள், தேவனிடத்தில் நன்மை பெற்றோம்னா அந்த நன்மைக்கு எனக்கு செய்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அடுத்தால நான் தப்பு பண்ணக்கூடாது. தேவன் தப்பு பண்ண தப்பு தான். நம்ம மனுஷனாக இருக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை வைத்திருக்கிறாரு, அதுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணணும், நிற்கணும். அதை தாண்டி நான் போயிடுவேன், தேவன் என்னைய இவ்வளவு விரும்பிட்டார், இவ்வளவு செய்துட்டார், நான் இனிமேல் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு செய்ய முடியாது. தேவன் அவனை என்ன பண்ணார், கண்டிஷன் பண்ணிட்டார். 9வது வசனம் வாசிங்க. பொல்லாப்பான காரியத்தை நீ செய்ததால இப்போதும் நீ யாரை அசட்டை பண்ணா, தேவன் சொல்றாரு நீ உரியாவை கொல்லல, என்ன அசட்டை பண்ணா. ஏன்னா அவனுக்கு பிரமாணம் இருக்கு, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய வேலைக்காரி மேலே கண் வைக்கக்கூடாது, பிறனுடைய வயல்வெளி மேலே கண் வைக்கக்கூடாது. அவ்வளவு பிரமாணங்களை கொடுத்துருந்தோம். நீ உனக்கு இஸ்ரேலில் தேவைன்னு சொன்னால் இன்னும் எத்தனை ஸ்திரீகளனாலும் நீ எடுத்துக்கலாம், அவ்வளவு உரிமை இருந்தோம். நீ ஒரு அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்ட, அதுவும் உனக்கு நன்றியோடு இருந்தவன், அவன் எதிரிகள் படையிலிருந்து நீ வெற்றி பெற்று கொண்டு வரல, உன் கூட இருந்தவனுடைய நீ மனைவி எடுத்ததுனால நீ யாருக்கு செய்தா தீமை, எனக்கு தீமை செய்தார். தேவன் அவனை உரியாவை அவனுக்குரிய ஆளாகவும் தாவீதை அந்நியனாமா மாற்றி வச்சிட்டார் அந்த இடத்துல. பாருங்க, தேவன் சொன்னார் பட்டயம் என்றைக்கும், என்றைக்கு நீ சண்டை தான் போட்டுட்டு இருப்ப, இன்றைக்கும் சண்டை தான் போடுவான், என்றைக்கும் உன் வீட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும், விலகாது. இந்த காரியத்தை நிமித்தம் பாருங்கள், ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரு, சாபத்தை சில நம்ம எடுத்துக்கிடுதோம். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சாபத்தை நாமளே என்ன நம்மளை அறியாமலே சில நேரங்களில் இழுத்து வச்சுருந்தோம். இது சாபம்னு சொல்லி அவனுக்கும் தெரியாமல் போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்றைக்கும் பட்டயம் உன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும், வீட்டு மேலே. உன்மேல் பொல்லாப்பை நான் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க சகல காரியங்களையும் நீ ராவில் இருட்டில் செய்தா, மறைவாக செய்தா, ஆனால் அது என்ன பண்ணும், வெளியரங்கமாக நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தாரு. நீர் மறைவாக செய்தா, ஊர் உலகத்துக்கு தெரியாதபடி நீர் செய்தா, தெரிஞ்சிருக்கும்னா அவனோட முக்கியமானவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் பூரா இஸ்ரவேலருக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு இனிமேல் நடக்க போகிற காரியம் இஸ்ரேல் நாடகம் அறியப்படக்கூடிய அளவில் தீமை உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்தார். அந்த காரியம் அவனுக்கு அப்படியும் நடந்துச்சு. வேதத்தில் நம்ம பாருங்கள், மறைவான குற்றங்களுக்கு, அதுக்கு தான் சொல்லலாம், மறைவான குற்றங்களுக்கு விளக்கணும். ஏன்னா மறைவான குற்றம் வெளியரங்கம் ஆயிட்டுன்னா தண்டனையும் பிறகு வெளியரங்கமாக தான் வந்துடும். தேவனுடைய கரத்தில் ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன ஆகும், சாபம் ஏற்பட்டு வந்துடும். 12 13 14 மட்டும் பண்ணிங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், பாவத்தை தன் பாவங்களை அவன் மறைக்கலை. ஆனால் முதல்ல மறைச்சிருந்தான், கொஞ்சம் காலத்துக்கு மறைச்சிருந்தான். அதை உரியாவனுடைய மனைவி இங்கே வந்த உடனே, பச்சைப்பால் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அவன் நினச்சிருந்தான். ஜனங்களுக்கு அது தெரியலை. ராஜா சரி எல்லாம் ரைட் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சான். ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி நீ செய்தது தவறு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுதான், நான் பாவம் செய்தது இப்போ உரியாவுக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். பாருங்க, இந்த காரியத்தினால கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க, அந்த தூசணை யாருக்குரியது, நம்மளை சில நேரம் நம்ம எதா பண்ணுறோன்னு சொல்லலாம், ஏன்னா வேதக்காரனாப்பா இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ இதனால் யாருக்கு அது அந்த நிந்த பேச்சு ஆந்துடும், கர்த்தருக்கு விரோதமாக போயிடும். கர்த்தருக்கு விரோதமாக போகும்போது கர்த்தர் அது நிமித்தம் நம்மளை என்ன பண்ணுவார், வாழ்ந்திருப்பார். அது நிமித்தம் நம்மளை ஒரு ஆட்டு ஆட்டி
வைப்பார். ஏன்னா அவருடைய நாம் என்ன பண்ணுவோம், தூசிக்கப்பட்டு போகும். உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணுதான், மனம் திரும்புதான். மனம் திரும்பி ஆண்டோடைய சம்பவத்தில் விழுதான். பாருங்கள், தாவீது அதில் ஒரு வழியில் என்ன பண்ணலாம், பெரிய கில்லாடி தப்பு பண்ணிடுவான். ஆனால் தாவீதனுடைய சுபாவம் என்னென்னா, மீண்டும் அவனுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சு. கர்த்தர் பட்சத்தில் விழுந்துடும். ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு சொல்லுதான். யோவாப்பு எண்ண மறுக்கிறான், அவன் என்ன சொல்லுதான். தேவன் அதுக்கு வாதையை கொடுக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்லுதான், மனுஷர் கைகளை விழதோட, எதிரி நாட்டு கையில் விழதோட கர்த்தர் பட்சத்திலேயே விழுந்துடும். அவர் இஷ்டத்துக்கு செய்யட்டும். அது அவருக்கும் நமக்கும் முடிஞ்சிடும். அண்டை நாட்டுக்காரனுக்கு அது நம்மளை பற்றி தெரியாமல் போயிடும். தேவனோட நமக்கு உள்ளது முடிஞ்சுக்கணும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுகிறதுக்கு அவனுடைய மனதை எப்பவுமே ஒரு ஆயத்தம் வச்சுருந்தான். 51வது சங்கீதத்தில் அந்த சங்கீதத்தில் மேலே 1வது வசனத்துக்கு மேலே ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று இருக்கு, அதை வாசிங்க. இந்த இதில் பாருங்கள், அந்த சங்கீதம் முழுவதுமே பாவ அறிக்கையாக பண்ணுவான். அந்த சங்கீதத்தில் அந்த சங்கீதம் முழுவதுமே 51வது சங்கீதம் பாவ அறிக்கை பண்ணுவான். ஏன்னா விழுந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டவன் என்ன பண்ணலாம், தூர போகலை, மீண்டும் அவருடைய சமூகத்திலேயே விழுந்துட்டான். வேதம் சொல்லுது, பச்சைப்பாடு இடத்துல தவறு பண்ணதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பி பாடின பாட்டு அது. அதில் 10வது வசனத்தை வாசிங்க. இப்போ கேட்குறான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரம். இனி நான் பிறனுடைய மனைவி மேலேயோ, பிறனுடைய ஆஸ்தியின் மேலேயோ, சம்பத்து மேலேயோ, வேலைக்காரன் மேலேயோ, வேலைக்காரி மேலேயோ நான் என்ன பண்ணக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும், சுத்த இருதயமாக இருக்கணும். அதில் பாவம் இருக்கக்கூடாது. ஒரு நிலையான ஆவியை தந்துடும். அந்த ஆவியை வந்துட்டு போகக்கூடிய ஆவியாக இருக்கக்கூடாது. அந்த ஆவி எனக்கு எப்படி இருக்கணும், நிலையான ஆவி, பரிசுத்த ஆவி எனக்கு தந்துடும். அந்த நிலையான ஆவி இருந்தால் மட்டும்தான் அந்த பாவங்கள்லேருந்து, அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து என்ன பண்ண முடியும், மீண்டு வர முடியும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா தாவீது மீண்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அதை இவன் மறைச்சிருந்தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மறைச்சிருந்தான், முடிஞ்சு போச்சுன்னே நினச்சிருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி வந்த பிறகு அது தேவன் இவ்வளோ பெரிய தீங்கு இது நிமித்தம் வச்சிருக்கிறாரு அரியரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், கதறுதான், அழுதான். தேவன் நிமித்தம் அவன் என்ன பண்ணான், நம்ம செய்தது பெரிய பாவம், இந்த பாவத்தை நம்ம செய்திருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவரே ஒரு நிலையான ஆவியை எனக்கு தாரும், சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அந்த சுத்தமான இருதயத்தில் ஒரு நிலையான ஒரு ஆவி தங்கும்படி நீர் எனக்கு உதவி பண்ணும். அவர்கிட்ட கேட்குறான். அவனுக்கு அதை கொடுத்தாரு. ஆகையினால தான் அவனுடைய சந்ததியை அவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். பின்பு உன் சந்ததியில் ராஜாக்கள் என்றைக்குமே இருப்பார்கள்னு ஒரு வாக்கியம் நடந்து கொடுத்துருந்தார். அதை நிலைநாட்டினார். அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு ஒருவேளை தகுதி இல்லாமல் போனான், அது நம்மக்கிட்ட ஒரு பாவம் இருக்குது, தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டுனா அதை அறிந்த மாத்திரத்தில் என்ன பண்ணணும், மனம் திரும்பத்துக்கு உண்டான ஏற்பாடுகளில் நம்ம செய்யணும். மனம் திரும்பும் போது தேவன் அதை பார்க்கிறாரு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் மண் என்பதை அவர் என்ன பண்ணுவார், நினைவு கூறுவார். அதனால் வேதம் சொல்லுது. இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரத்தை வாங்க, 1லேருந்து வாசி. அனனியா என்னும் பேருள்ள ஒருவரும் அவனுடைய மனைவியாக சத்ராலும் தங்கள் காணியாக்கி விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்புறது என்ன? இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டினுடைய காலம் வருது. ஜனங்கள் பெந்தேகோஸ்தேனுடைய ஆவியை நிரப்பப்பட்டு அன்னைக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, இது கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு ஏமில் இருந்தாங்க. இது ஒரு கடைசி
காலம். அதனால் காணியாட்சிகளை விற்றாங்க. எல்லாருமே விற்று அங்கங்கே கொண்டு அவர்களுடைய சம்பத்துக்களை கொண்டு ஒரே இடத்துல சேர்த்தார்கள். கிடைக்கிற பணத்தை ஒன்றா வச்சாங்க. கூடி வாழ்ந்தார்கள். அதில் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து தான் எங்களுடைய விதவசிகளை விசாரிக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ஸ்தேவான் போன்றவர்களை 2வது உதவி ஊழியத்துக்காக எடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அனனியாவும் என்ன பண்ணதான் சப்பிராலும் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறுறாங்க. விசுவாசியாக மாறுறாங்க. விசுவாசியாக மாறினோன்னு அந்த விசுவாசத்தினுடைய ஒரு அந்த தாக்கம் எல்லோரும் போல் நம்மளும் நம்ம என்ன பண்ணணும், ஆசையை விற்கணும். பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே வரணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுப்பாங்க. திரும்பி என்ன பண்ணுவாங்க, நகையை கலத்திடுவாங்க. ஏன்னா பெந்தேகோஸ்தேனுடைய செய்தியில் வந்து சரி நகை அந்த உலகத்தினுடைய ஒரு ஆடம்பரம், அது வேண்டாம். பொன்னினால் அலங்கரிக்காமல் தேவனுடைய வார்த்தையினால் நம்மளை அலங்கரிக்கணும். ஆனால் அந்த வார்த்தையில் எல்லாரும் கடைசிவரை நிலைச்சு நிற்காங்களா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் நிலைச்சு நிற்கலை. அது நம்ம கண்காண பார்த்துக்கிட்டு இருக்கோம். 35-40 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அந்த வார்த்தையில் நிலைச்சி நிற்கலை. நிலையை செப்பரா மாறுதான். அவன் அன்றைக்கே உடனே செய்தான், இவங்க கொஞ்சம் வருஷம் லேட்டு. ஏன்னா காரியம் ஒன்று தான், வேலை ஒரே வேலை தான். அப்போ இவன் தன்னுடைய காணியாட்சி வைக்கும்போதே மனைவி கிட்ட பேசுதான். ரொம்ப அன்பான ஒரு குடும்பம், என்னையை பொறுத்தளவில் இந்த அன்பான குடும்பம் தீமைக்கு ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் தீமைக்கு பதிலாக நன்மைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துருக்கணும். ஊழியத்துக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு ஐக்கியப்பட்டிருந்தாங்கன்னா நல்ல ஒரு டாப் லெவல் ஊழியக்காரங்களாக இடம் பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்க இந்த அற்ப பொருளுக்காக, இந்த செல்வத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் மறைச்சிருமா அப்படின்னோடனே சரிங்க நீங்கள் எதை சொல்லிடலாம் அதை செய்திருந்தேன். அவனும் அவனும் ஒத்துக்கிட்டான். ஒன்று அவளாக சொல்லிக்கணும், வேண்டாமுங்க வித்தாச்சு, கிறிஸ்துவுக்காக அது அவருடைய வார்த்தைக்காக அந்த விசுவாசத்துக்காக வித்தாச்சு, இனிமேல் அது நமக்கு எதுக்கு, வேண்டாம் விடுங்க, கொண்டு காணிக்க போட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவள் அதை சொல்லலை. 2 பேருமே உட்காந்து ஒரு முடிவெடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கையில் வச்சுக்கிட்டாங்க, கொண்டு போகிறாங்க. பேதுரு கேட்குறாரு, வாசிங்க அதை 3வது வருஷம். அனனியாவே ஒரு பங்கை நீ வஞ்சித்து என்ன சொல்லுதா, பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொல்ல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், பேதுரு இருப்பார், மற்ற சீசர்கள் இருப்பாங்க, கொண்டு ஐயா தோத்துறேன் ஐயா, பிரதர் வாங்க தோத்துறோம், நானும் காணியாட்சியை வித்துட்டேன் ஐயா, தோத்துறான் பிரேசலாம் கத்திர தோத்துறோம், கொடுந்தீடா சரி அங்கே கொடுத்துருங்க, யார்கிட்ட அந்த பொருட்களை பாதுகாக்கிறவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவன் என்ன பண்ணினா அப்படி தான் நினச்சான். இவங்கள சாதாரண ஒரு மனுஷனாக தான் பார்த்தான ஒழிய அவர்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது, அந்த ஆவி நம்மளை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது அவன் நினைக்கல. அவன் யோசித்து பார்க்கல. அவன் நினச்சான் சரி செய்தோம், பின்னாட்களில் ஒருவேளை நமக்கு தேவைப்பட்டா. ஆனால் வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்கள், அற்பமாக எண்ணப்பட்டு எனக்கு தெரிஞ்சளவில் நிறையா பேர் அந்த சூழ்நிலைகளில் அற்பமாக எண்ணப்பட்டு பின்னாட்களில் பெரிய கோடீஸ்வரங்களாக மாணவங்களாம் நிறைய இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மாதிரி இவர்கள் என்ன நினச்சிட்டாங்க, இந்த சீசர்கள் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அற்பமாக நினை வச்சிட்டான். ஆனால் அவன் சொல்லுதான், நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொல்லுனா நீ வஞ்சித்தது யாரை, அந்த விற்கும்னால அந்த சொத்து வான் சொத்து தானே, அதை நாங்கள் விற்க சொல்லலையே, விற்று கொண்டாடி யாரையும் அவங்க சொல்லலை. அவங்களாவே அந்த விசுவாசத்துக்கு ஏற்றாலும் என்ன பண்ணாங்க, விற்றாங்க. அது உன்னுடையதாக இருந்துச்சு. அதை விற்ற பிறகு அந்த பணத்தை பூரா நீ தான் என்ன பண்ணா வச்சிருந்தா. இப்போ இந்த நேரத்தில் அனனியா உடனே என்ன பண்ணியிருக்கணும், என் ஆண்டவனே உங்கள் அடியான மன்னிச்சிடும் அப்படின்னே சொல்லியிருக்கணும். ஒரு அந்த ஜாது வித்த காத்துனவன் அவன்கிட்ட இந்த இதில் உனக்கு பங்கு கிடையாது சொன்னோடனே என்னை நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்று எனக்கு நேரக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் அது அவனுக்கு தெரியாது, உண்மையிலே அவனுக்கு
தெரியாது. அவன் என்ன நினச்சான், மந்திரவாதி கிட்ட போய் மந்திரம் படித்தான், அவனுக்கு காணிக்கை கொடுத்தான், தசம பாகத்தை கொடுத்தான், என்னத்தையோ கொடுத்து அவன்கிட்ட போய் மாதக்கணக்கில் வந்து அந்த மாயாஜாலங்கள் எப்படி பண்ணுறது, இந்த மண்ணை சீனியாக்குறது எப்படி, கருப்பட்டி ஆக்குறது எப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு வந்தான். அதை அவன் அந்த ஊர்களை காட்டி கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு எதையாவது கொஞ்சம் பைசா கொடுத்து இந்த கை வைக்கவங்களுக்குலாம் பரிசுத்தாவி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சான். அவன் அப்படி தான் ஆசைப்பட்டான் மற்றபடி. ஆனால் அவன் முழுமையாக மனம் திரும்பலை. உங்ககிட்ட இன்னும் என்ன இருக்குது, பொல்லாத சிந்தனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலும் இதில் உனக்கு பங்கிடலாம், அதனால் நீ சொல்லலாம், எனக்கு நேரக்கூடாது, வேண்டிக்கிடுங்க, மனம் திரும்ப தான். அதான் இவங்கிட்ட இவ்வளோ வார்த்தை சொன்ன பிறகு அவன் மனம் திரும்பலை, அவன் வாய் திறக்கவே இல்லை. வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பாருங்க, அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்துச்சு, அவன் சொல்லியிருக்கலாம், இனியா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் அவனுக்காக வேண்டுதல் செய்திருந்தால் தேவன் நீ எவைகளை மன்னிப்பாயோ அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பைபிள் சொல்லுதுங்க. இன்னைக்கு பாருங்கள், ஊழியக்காரங்கிறது வந்து சாமானியமான ஒரு வேலை. இன்றைக்கி சாமானியமான வேலையாகி போச்சு. ஆனால் உண்மையிலேயே நல்ல மனசோட சுத்த இருதயத்தை தாவீது கேட்டவன அந்த மாதிரி சுத்த இருதயத்தோடு ஊழியம் பண்ணுனா நம்ம பூலோகத்தில் கெட்டுறது பரலோகத்தில் கெட்டப்படும், நம்ம அவிழ்க்கிறது அவிழ்க்கப்படும், நாம் இவனுக்கு மன்னிக்க அவனுக்கு மன்னிக்கப்படும். வேதம் சொல்லுதில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் உங்கள் மூப்பரைகளை வரவழைக்க கிடவன், அவன் வந்து எண்ணெய் பூசி விசுவாச ஜபத்தை எடுத்தால் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளி ரட்சிப்போம். அதுக்கு அடுத்த வார்த்தை தான் மெயின். ஒருவேளை அவன் பாவம் செய்து வியாதிப்பட்டிருந்தால் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவத்தை மன்னிக்கிறது யார் மன்னிப்பாங்க? நீங்களா? இயேசு கிறிஸ்து மன்னிக்காரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, மூப்பர் வந்து ஜெபம் பண்ணாமனா ஆண்டவரே இவன் செய்த பாவத்தை மன்னின்னு சொன்னாங்கன்னா அது அவனுக்கு பாருங்கள். ஏலி உட்காந்துருக்கான், அந்நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி தானே? அவன் சர்ச்சில் ஒரு வாரமாக மண்டபத்தில் உட்காந்துருக்கான், அவன் அங்கே ஒரு வாரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே பார்த்துக்கிட்டு இருக்கான். வாலிய பிள்ளை ரொம்ப நேரமாக முன்னுட்டு கிடக்கா. ஒரு வேளை சர்ச்சுக்கு வந்த இடத்துல திராட்சை ரசத்தை கொஞ்சம் ஓவராக குடிச்சிருப்பான்னு நினைக்கேன். அந்த பழைய திராட்சை ரசம் கொஞ்சம் போதை ஏறும், புது திராட்சை ரசத்தில் போதை வராது. அப்போ ஒரு இனி எந்த மட்டுக்கும் நீ இந்த மாதிரி இருப்பா, உன் குடியை நீ விட மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னு அவள் சொல்ல, என் ஆண்டவனே உமது அடியால் பேலியாளின் மகள் அல்ல, நான் கிளேசம் உள்ள பிள்ளை, என்னுடைய மன கிளேசம் அந்த பாரத்தை நம்முடைய தேவநாய கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணேன், ஊற்றி விட்டேன் அப்படின்னு. போ, நீ வேண்டிக் கொண்டது நடக்கும். எத்தனை வருஷம் அவள் ஜெபம் பண்ணாலும், ஆனால் அந்த வருஷம் ஏலி அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னான், நீ வேண்டிக் கொண்டது கிடைக்கும். இந்த வார்த்தைக்காக தான் அவள் பல வருஷமாக காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இந்த வார்த்தைக்காக தான். அப்போ ஏலி ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரன். அப்போ அவன் சொல்கிறான், நீ கேட்டுக்கொண்டதை தேவன் உனக்கு வாய்க்க பண்ணுவார். அப்போ அந்த வார்த்தை உடனே அவளுக்கு என்ன பண்ணுது, கர்ப்பத்தை கொடுக்குது. சாமுவேல் அங்கே உருவாகிறாரு. சாமுவேல் இஸ்ரவேலில் ஒரு உத்தமமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரே தீர்க்கதரிசி நசரேயனாகிய தீர்க்கதரிசி. ஏன்னா சிம்சோனை நசரேயனாக பறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது தேவனே சொன்னார். அவன் நசரேய விரதத்தை காப்பாற்றலை, தெளிலாள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தன்னுடைய மகிமையை இழந்து போனான். ஆனால் அன்னாள் அவனை நசரேயனாகவே சாமுவேலை விட்டுருந்தான். சாமுவேல் கடைசி வரைக்கும் நசரேயனாகவே வாழ்ந்தான். சாமுவேல் கடைசி வரைக்கும் நசரேயனாகவே வாழ்ந்தான். அப்போ அந்த ஒரு வார்த்தை, ஏலியினுடைய வார்த்தை, அவளுடைய ஜெபத்துக்கு மேலே ஒரு, அதாவது நம்ம சொல்ல ரொட்டி சுட்டு அதுக்கு மேலே லேசாக எண்ணெய் ராவண மாதிரி, அப்போ தான் அது பதமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் தேவைப்படுது. ஒரு ஊழியக்காரன், அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சுருக்காங்க. நாங்களே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், நாங்களே எங்களுக்கு எவரும் தேவையில்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கிடைக்கும். ஆனால் சில முக்கியமான காரியங்களுக்கு அங்கே ஊழியக்காரனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் சபைகளில் ஊழியத்தை 5 வகையான ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஊழியத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரனுடைய வம்சம் மட்டும்தான், அதாவது லேவியினுடைய கோத்திரம் மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்தாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும்போது எல்லாருமே லேவியரும் ஆசாரியமாக மாற்றி விட்டுட்டார். அவ்வளோதான். ஒரு ஜாதி, ஒரு இனம், ஒரு கோத்திரத்துக்காரங்கிட்ட இருந்து பிடுங்கி எல்லா கோத்திரத்துக்காரன்ட்டையும் எல்லா ஜாதிக்காரனையும் ஆசாரியாகவும் ஊழியரும் உத்தம இதயம் எவன்கிட்ட இருக்குதோ, நிலைவரமான ஆவி யார்கிட்ட இருக்கோ அவனை ஆண்டவர் ஊழியத்தில் நிலைநாட்டுவார். அவனுடைய ஊழியம் என்ன பண்ணும், நிலைக்கும். இது தேவனுடைய திட்டம். இப்போ இவனுக்கு அனனியாவுக்கு இந்த வார்த்தை கிடைச்ச சொன்ன உடனே அவனுக்கு தெரியுது, கண்டுபிடிச்சிட்டான், நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ டக்குன்னு அந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்பியிருக்கணும், பாவ அறிக்கை என்ன பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவன் தவற விட்டுட்டான். கீழே வாசிங்க.
கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்க, ஜனங்கள் இதை எப்படியா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அங்கே சீசர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க, மற்ற ஜனங்கள் சுற்றி நிற்கிறாங்க. பேச்சுவார்த்தை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணா, கீழே விழுந்து ஜீவன் செத்து போகிறான். செத்த உடனே வாலிபர்கள் அவனை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார்கள்? அடக்கம் பண்ணார்கள். பைபிள் சொல்லுது வாலிபர்கள் எழுந்து அடக்கம் பண்ணாங்க. இப்போ தூக்கிட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சுப்பா விசாரிப்பாங்களா? இப்போ தானே வந்தான், உள்ளே போனால் என்னாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பைசா எடுத்து வச்சுட்டானா, அந்த மாதிரி பேதர் இப்படி சொன்னாப்புல, ஆண்டவர் நீ தேவனுடைய ஆவியில் பரிசுத்த ஆவிக்கிட்ட நீ என்ன பண்ணா போய் சொன்னார் செத்து போனான் அப்படின்னோன்னு அந்த அது பயங்கரமாக என்ன பண்ணிட்டு பிரபலமாயிட்டு. ஆனால் அது அவன் மனைவிக்கு தெரியல. 8வது வசனத்து வாங்க. ஆ ஆ கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு பாருங்க, நன்மைக்கு ஒருமனப்பட்டிருந்தா நல்ல பேதர் மாதிரி ஒரு ஊழியக்காரன பேதர் மனைவியெல்லாம் ஊழியக்காரன் நல்லா ஊழியம் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய அப்போஸ்தலர்கள் கணவன் மனைவியுமா பவுல தவிர மாரி எல்லாருமே குடும்பமாக தான் ஊழியம் பண்ணாங்க. அப்போ இந்த அனனியாவும் செப்பராலுமே அப்படி என்ன பண்ணிக்கலாம்? ஊழியம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க தீமைக்கு நன்மைக்கு அல்ல, தீமைக்கு ஒற்றுமையாக சேர்ந்துட்டாங்க. அவளும் ஆமான்னு சொல்லுதா. அவளும் மனம் திரும்பதுக்கு சான்ஸ் இல்லை, அவளும் சந்தர்ப்பம் இல்லை. அவளும் என்ன பண்ணுதா? செத்து போகிறான். அப்போ தேவனுடைய காரியத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், செத்து போவான். இதே கதை தான். நாமும் நம்முடைய பாவத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி சாக மாட்டான், அன்றைக்கி உடனே செத்தான். இன்றைக்கி நித்திய ஜீவனுக்கு போக மாட்டான், 2ஆம் மரணத்தில் அடியாகும். வேதம் சொல்லுது இது வேகள் என்ன வெளிப்படுத்தின சொல்லுது, இது வேகள் 2ஆம் மரணம். இந்த 2ஆம் மரணம் எல்லாத்துக்கும் வராது. ஒரு மரணம் வரலாம், எதில்? சரீரத்தில். இயேசு கிறிஸ்து வர தாமதித்தால் சரீரத்தில் வயசு கணக்குப்படி நம்ம மறிக்கலாம். ஆனால் மீண்டும் என்ன பண்ணணும்? உயிர் தெழுந்து வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உயிர் தெழுந்து நியாயத்தீர்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவன் தப்பு செய்திருந்தான்னா அவனுக்கு என்ன பண்ணும்? மரணம், 2ஆம் மரணம். 2ஆம் மரணத்தில் என்ன பண்ணுவார்? ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஒன்றுமே காணப்படாமல் போயிடும். 2ஆம் மரணத்துக்கு தப்பிக்கொள்கிறார்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு போய் தான் வெளிப்படுத்தினத்தில் சொல்லுது. அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டால் தான் தேவனிடத்தில் இரக்கம் பெற முடியும். தேவனிடத்தில் இரக்கம் பெறுறது ரொம்ப மிகப்பெரிய நல்ல காரியம். ஏன்னா தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. உண்மையிலே தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் தேவன் மிகவும் கோபக்காரராகவும் இருக்கிறார். தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவர், ஆனால் ரொம்ப கோபக்காரரு. பாருங்கள், வேதம் சொல்லுது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நான் 40 வருஷமாய் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டார். அவர் ரொம்ப கோபக்கார். 40 வருஷமாக அவர்களுக்கு டைம் கொடுத்தாரு. அவர்களுக்கு நிறைய அற்புத அடையாளங்களை செய்தார். செங்கடலை பிரித்தார், தவளையை பார்த்தாங்க, தலைச்சன் பிள்ளைகள் சாவை பார்த்தாங்க, சகலத்தையும் பார்த்துட்டோம். அப்பவுமே என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. மன்னாவை பார்த்தாங்க, காடையை கொடுத்தாரு ஆண்டவர். மட்டன் கேட்டாங்க, காடையை கொடுத்தாரு. இவ்வளத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம், முறுமுறுத்தாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய இளைப்பாறுதலில் இவனை பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி கோபத்தில் ஆணையிட்டார். கோபம், அவ்வளோ கோபம் வந்துட்டு. அப்போ அவருடைய பொறுமைக்கும் அவருடைய கிருபைக்கும் ஒரு எல்கை உண்டுங்க. நம்ம நினைக்க அவருக்கு ரொம்ப கிருபை உள்ளவர் தான். பழிவாங்குதல் என்னுடையது அப்படின்னாரு. அப்போ அவர் பழி வாங்கி அவருக்கு தெரியும்னு தெரியணும் முதல்ல. எப்படி தேவன் பழி வாங்கவும் செய்வார்னு நமக்கு தெரியணும். பழி வாங்குதல் என்னுடைய சேர்க்கான அது வார்த்தை சும்மா சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லியிருக்காரு. அது ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ தேவன் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம அழைத்திருக்கும் போது அதில் நாம் என்ன பண்ணணும்? நிலைத்து நிற்கணும். அதில் ஒருத்தர் வழுகுதல் வந்தால் சறுக்குதல் வந்தால் அதில் நம்ம எழுந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். எழுந்து நிற்கிறது அவர்கிட்ட தான். ஆண்டவரே என்னை கொஞ்சம் தூக்கி விடும், நான் தவறிட்டேன் அப்படின்னு தாவீது மாதிரி சொல்லணும். நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னைய மீண்டும் எடுத்து என்ன பண்ணணும்? நிறுத்தும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லைன்னா அனனியாவும் செப்பிராளுக்கும் நடந்ததை போல் ஆயிரும். அப்புறம் ஆண்டவரை சொல்லிடுவார்,
40 வருஷமாக அந்த சந்ததி பண்ணிச்சு. இந்த 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 வருஷத்தில் உன் ஆயுசில் 40 வருஷமாக நீ இதை பண்ணுதா, நீனும் என்னுடைய இழைப்பறதில்ல பிரேசிக்க மாட்டான்னு சொல்லி கோபத்தில் ஆணையிட்டுவார். அப்போ தேவன் அவருக்குரிய காரியங்களில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. அவர் பழி வாங்குவார். அவருக்கு சகலமும் தெரியும். ஆனால் அவர் இரக்கமும் உள்ள தேவன். அவருடைய இரக்கத்துக்கு அளவு இல்லை. அதான் வேதம் சொல்லுது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கருத்தை எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவனுடைய பாவத்தை மூடுவார். சிலருடைய பாவத்தை அவர் என்ன பண்ணுவாராம், நினைக்கவே மாட்டாராம். சிலருடைய பாவத்தை அவர் மனசில் வச்சிருப்பார். தாவீது நினச்சான் நம்முடைய பாவம் ஒன்றும் தெரியலை. ஆனால் அந்த ஆண்டவர் அதை மைண்டில் வச்சு கரெக்டாக அவனை வந்து பிடிக்கக்கூடிய நேரத்தில் பிடிச்சார். அந்த குற்றவாளி நீ தான் அப்படின்னு உடனே அவன் திணறிட்டான். ஏன்னா உத்தரவு சொன்ன ஆள் அவன் தானே. தண்டனை எப்படி கொடுக்கணும், நீ தண்டனையே பாஸ் பண்ணான். அந்த தண்டனைக்கு பாத்திரவன் யார், நீ தான் அவன். வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுது நீ தான் அவன். அப்போ சில காரியங்கள் நான் தப்பு பண்ணாலும், நான் பேசினாலும், நீங்கள் பேசினாலும் அந்த வார்த்தை தான். பேசக்கூடிய வார்த்தைக்கு நாம் எப்படி தகுதியாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். வாங்க 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இப்போ பாருங்கள், நான் என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், வேதத்தை நல்லா தெளிவாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நாமே என்ன பண்ணுவோமா, வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு எழுகிறாது. சத்தியம் யார், இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். அப்போ சத்தியம் நமக்குள்ளே இராதான். ஏன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிச்சிருவோம். என்னையே நீங்கள் வஞ்சிக்கண்டாம், உங்களை நான் வஞ்சிக்கண்டாம். ஆனால் நான் என்னையே வஞ்சித்து கொள்ள முடியும். நான் என்னையே வஞ்சித்து கொள்ள முடியும். அப்படி நான் வஞ்சித்தோம்னா சத்தியம் என்கிட்ட முதல்ல இல்லாமல் போயிடும். அப்போ சத்தியம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால், நான் என்னில் பாவம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், தண்டனைக்கு தான் பாத்திரவானா போகிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி பாருங்க, நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு அவர்கிட்ட நீதி இருக்குது, உண்மை இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னது, தன் பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு அந்த சுத்திகரிப்புக்குனால் நம்ம போய் ஆகணும். இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னதுன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து கிரியை செய்யணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு ஆடை கொண்டு போகணும். ஆடை பிடிச்சி அறுப்பான், பலியிடுவான், அவன் ரத்தத்தை கொண்டு உள்ளே தெளிப்பான். அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வெளியே நிற்கிற அந்த குடும்பத்தில் எல்லாரும் மேலேயும் தெளிப்பான். இது வந்து கிரியை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபை, அதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மனிதனாக வந்தார், மாமிசத்தில் வந்தார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களெல்லாம் என்ன பண்ணுது, கழுவப்பட்டுச்சு. அவருடைய தழும்புகளால் என்னுடைய வியாதியெல்லாம் குணமாச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்துக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்துக்கும் இவ்வளவு தான் வித்தியாசம். அந்த நேரத்தில் கிரியை செய்யணும். இப்போ இந்துக்களில் சொல்கிறாங்களா, இதை சொல்லும்போது இந்த பூவள்ளி போடணும், இதை போகும்போது இந்த நெய்யை ஊற்றணும், இதை போடும்போது இதை செய்யணும், இப்படி சில இடங்களில் பண்ணுதாங்களா. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காரியங்கள் பூரா அப்படி தான். மாவு கொண்டு போகணும், மாவில் ஒரு படி மண் அள்ளி அவன் என்ன பண்ணுவான், வேதியில் போடுவான், பலிபீடத்தில் போட்டு தகனிப்பான். மீதியை கொஞ்சம் அள்ளி அங்கே அவனுக்குன்னு வைப்பான், மீதியை கொஞ்சம் எடுத்து இவனுக்குன்னு ஆசீர்வாதம் கொடுப்பான். இப்படி தான் அந்த காலத்தில் என்னது, பாவ மன்னிப்பு கிரியை. ஆனால் அந்த கிரியையினால் யாரும் பரிபூரணப்படலை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் கிருபை விசுவாசத்தினால பரிபூரணதல் உண்டாகுது. அந்த விசுவாசம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசம். அதில் 10வது வசனம் வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமாகில் நம்ம தேவனை பொய்யராக்குறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காதான். முதல்ல சொன்னார் சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்காது, ரெண்டாவது சொல்கிறாரு வார்த்தை அவ்வளோ நமக்குள்ளே இருக்காது. அந்த வார்த்தை தான் சத்தியம், சத்தியம்தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த ஜீவன் தான் நமக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான பரிசுத்த ஆவி. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே, படுக்கும்போது பகல் முழுவதும் ஆண்டவரே, பாவம் செய்திருக்க மாட்டோம், ஆனாலும் நம்ம பாவம் மன்னிப்பு அறிக்கை பண்ணுறோம்.
பேதுரு சொன்னான், ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னாரு. இன்றைக்கி ராபஜனத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேக்காங்க. கழுவணும், கால்களை கழுவணும். ஆண்டு சொன்னார், நான் செய்ததை நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவ சொன்னார். அப்போ பேதுரு சொன்னான், ஆண்டவரே உம்மரத்தில் பங்கு இல்லையா, என்னை தலையிலேருந்து உச்சியிலேருந்து என்ன பண்ணும், குளிப்பாட்டிடும் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆனால் கால்களை மாத்திரம் கழுவணும். கால்களை கழுவுனா என்னது? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இன்றைக்கி ஏதாவது உமக்கு பிரியமில்லாத செய்திருந்தால், ஒருவேளை என்னுடைய கோபத்திலேயோ என்னுடைய ஆத்திரத்திலேயோ தெரியாமலோ அறியாமலோ செய்திருந்தா என்ன மன்னியும். இதுதான் கால்களை கழுவுதல். ஆனால் அதுக்காக ராபோஜனத்தில் வராமல் இருக்க முடியுமா? ராபோஜனமும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது நிறைவேற்றி காட்டணும். ராபோஜனத்தில் எப்படி ஞான ஸ்நானத்துக்கு நம்ம நிறைவேற்றணுமோ, தண்ணிக்குள்ளே இறங்கணுமோ, அதே மாதிரி ராபோஜனத்துக்கு நம்ம கால்களை கழுவணும். மற்ற எல்லாமே விசுவாசத்தில் தான் வரும். மற்ற எல்லா காரியங்களும் விசுவாசத்தில் வரும். ஆனால் இதை நம்ம கிரியையில் கொண்டு வரும். ராபோஜனத்தில் நிற்கணும், ரொட்டி வாங்கணும், திராட்சை ரசம் வாங்கணும், காலை கழுவணும். இதெல்லாம் நம்ம என்னது கிரியையில் செய்து காட்டணும். ஏன் செய்து காட்டணும்? இந்த இவ்வளோ காண்டு ரொட்டியை தின்னா உயிர் வாழ்ந்துருவியா? 2-4 சொட்டு திராட்சை ரசம் குடித்தா ஜீவன் வந்துடுமா? வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இது என்னுடைய சரீரமாகிய ரொட்டி. இந்த ரொட்டி என்னது? என்னுடைய சரீரத்துக்கு சமம். இந்த திராட்சை ரசனது என்னுடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அப்போ அதை நம்ம உள்ளே எடுக்கணும். அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ இது கிரியை தான். இதை நான் விசுவாசிக்க பிரதர், ஞான ஸ்நானத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு செய்யாமல் இருக்க முடியுமா? செய்யணும். இதை நம்ம கிரியையில் கொண்டு வரணும். விசுவாசிக்கிறது விசுவாசிக்கணும், கிரியையில் கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஞான ஸ்நானத்துக்கு வருது அப்படிங்கிறது கீழ்ப்படிதல். தண்ணீரில் எந்த தன்மையும் கிடையாது. தண்ணீரை குடிக்கலாம், குளிக்கலாம், மரத்துக்கு ஊற்றலாம், செடியில் ஊற்றலாம், ரோடுகளும் வீடுகளும் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதன் அப்படிங்கிறதுக்காக முதல் படியில் இறங்குறது தான் என்னது? ஞான ஸ்நானம். அதை நம்ம என்ன பண்ணணும்? கிரியையில் தான் கொண்டு வரணும். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ இன்றைக்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் உள்ள விசுவாசம் எப்படி இருக்குது? செத்து தான் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்னது புரியாது. அப்போ அவங்களுடைய பிழைகள் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அவங்களுக்கு புரியாது. ஆனால் தன் பிழைகளை என்ன பண்ணணும்? மனுஷன் உணரணும், தன்னுடைய பிழைகளை உணரணும். நம்ம ஏன் செய்தோம்? வேதம் என்ன சொல்லிச்சு? தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரே நாளில் 3000 பேர் தனிகளை இறங்கினானே, பிறகு 5000 பேர் ஆச்சு, சபை எங்கும் பரவிச்ச, இன்றைக்கு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. அப்போ இதை மாத்திரம் நம்ம செய்யாமல் நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அந்த மாதிரி அவங்க சிந்திக்கணும். சிந்திச்சா மட்டும்தான் தேவனுக்கு அவர்கள் இடம் கொடுக்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 8:45-46 பசங்க. இப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, நாம எல்லாருமே பிறப்பால் பாவம். ஆனால் இந்த உலகத்தில், இந்த பூ உலகிலே ஒரே ஒரு நபர் தான் பாவமே இல்லாமல் பிறந்தார். வார்த்தையினால் பிறந்தார். அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அப்போ வாசிங்க தான், நான் இதை என்ன செய்தேன்? சத்தியத்தை சொல்லுதேன். நீங்கள் ஏன் என்ன விசுவாசிக்க முடியும்? அது மாதிரி விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பரிசுத்த தேவன் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். இந்த உலகத்தில் மிச்சம் எல்லாருடைய பிறப்பும் தாய் தப்பனுக்கு பிறப்பு, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவிக்கு பிறந்தவர். அவருக்கு எந்த விதமான பாவம் அவருடைய சரீரத்தில் கிடையாது. என்னில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாரு நீ குற்றப்படுத்த முடியும்? பாருங்க, தேவனால் இது யார் செவி கொடுப்பா? அதுதான் பிரண்ட். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்போ இவர்கள் யார் விசுவாசிப்பாங்க? தேவனால் உண்டானவர் தான். இவர் யாரால் உண்டானவர்? இவர் தேவனால் உண்டானவர். இயேசு யாரால் உண்டானவர்? தேவனால் உண்டானவர். இவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமும் யாரால் உண்டாயிருக்கணுமா? அதே தேவனால் உண்டாயிருக்கணுமா? வேதம் அப்படி சொல்லுது. முடிஞ்சு போச்சா? அவர் கிளீனாக சொல்லிட்டாரு,
நீங்கள் தேவனால் உண்டாகவில்லை. உண்டான ஒரு கூட்டம் இருக்குது, அவர்கள் என்னை விசுவாசிப்பார்கள். தேவனுக்கு தெரியுங்க எது ஆபேலுடைய பிள்ளை எது காயினுடைய பிள்ளைன்னு. அவருக்கு சொல்லாண்டான், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்தில் இன்றைக்கி யாருக்காவது சந்ததி தெரியுமா, யாருக்காவது கோத்திரம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. சும்மா யாரோ எல்லாம் ஒவ்வொரு சரணயமாக போட்டுட்டு அலைந்தோம். ஆனால் யார் 4 ஜென்ரேஷன் தானே மொத்தம், 4 சந்ததி. பேழையிலேருந்து வந்தது எத்தனை பேர்? சேம், காம், யாபேத்து, இன்னொருத்தன் வந்தாங்கள கானான். 4 ஜென்ரேஷன் இந்த உலகத்தில் இருக்குது. கானான் யாருக்கு பிறந்தான்? காம் யார்? நோவாவினுடைய மகன். நோவானுடைய மகனுக்கும் நோவானுடைய மனைவிக்கும் பிறந்தது தான் கானான். பாருங்கள் எப்படி அங்கே ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்தில் காயின் பிறந்தானோ அதே மீண்டும் உலகத்தை அழித்து 2வது ஜென்ரேஷன் வரும்போது கானானை கொண்டு வந்துட்டான் பிசாசு விடவே இல்லை. ஜென்ரேஷன் இன்றைக்கி தொடர்தான். இன்றைக்கும் வேதம் சொல்லுது, யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் வகையை தேடலாம். கர்ச்சிக்கிற சிங்கம் எப்படி இருக்கும்? ஒரு ஒன்றுட்டு இருக்கும், எப்படி பாயதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி யாரை விழுங்கலாம், எப்படி கவுக்கலாம்? அவனுக்கு தேவனால் உண்டானவனை பற்றி தான் பிரச்சனையே ஒழிய தேவனால் உண்டாகாதவனை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவன் ஆள். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் பாரு யார்கிட்ட நிற்பான் அப்படின்னா உங்ககிட்ட என்கிட்ட தான் வந்து நிற்பான். எப்படியாவது இவங்கள தள்ளிடலாமா, எப்படியாவது இவங்கள கடித்து குதறிடலாமா அப்படின்னு நிற்பான். ஏன்னா தேவனுடைய வித்தை சீர்குலைக்கிறது தான் அவனுடைய வேலை. தேவனுடைய வித்தை சீர்குலைக்கிறது தான் அவனுடைய வேலை. அது வாசிங்க 45, 46. இப்போ இவரிடத்துல பாவமே இல்லை. ஆனால் இவர் நமக்காக என்ன பண்ணார்? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய கடனை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி ரட்சிப்பு அவர் எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக கொடுக்குறாரு. இன்றைக்கி சுகப்படுத்தல் எப்படி கொடுக்குறாரு? அவர் இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் இந்த இலவசமாக கொடுக்குறாருன்னு அவங்களுக்கு அந்த பொருளுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. நேராக சர்ச்சுக்கு வரணும், கிடாவை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, இன்றைக்கி மாடு 1 லட்ச ரூபா கொண்டு வந்து பலியிடணும் அப்படின்னு சொன்னால் அவன் குடும்பத்தோட பயபக்தியோடு வருவான். ஐயோ அவன் போகிறான். இலவசமாக கொடுக்குறாரு. வாருங்கள் தாகமுள்ளவர்களே என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். ஆனால் இலவசமாக தராரு. இலவசத்தில் அவங்களுக்கு அதனுடைய அந்த வேல்யூடு தெரிய மாட்டேக்கு. வேல்யூடு, அந்த ரட்சிப்பினுடைய வேல்யூடு, அந்த மதிப்பீடு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. தேவன் அதை இலவசமாக வச்சுருக்கிறாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும். இது என் தகப்பன் எங்களுக்காக இலவசமாக வச்சுருக்கிறாரு, இது எங்களுக்காக உள்ளது. ஆனால் உலகத்துக்கு பொதுவான அழைப்பு தான். அன்றைக்கி சொன்னாங்களோ யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்திற்கின் பாவத்துக்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அவர் யார் என்று அறியவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரை அறிந்து கொள்கிறார்கள். அவருடைய ரட்சிப்பை இலவசமாக இருந்தாலும் நம்ம அதை விலையேறப்பட்டதாக ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய பாவத்துக்காக நான் செலுத்த வேண்டிய கிரயம் ஏகப்பட்டது. நான் என்னுடைய இளம் வயதின், அதனால தான் தாவீது என்னுடைய இளம் வயதின் பாவத்துக்காக என்ன தண்டியாதியம். ஏன்னா அந்த நேரத்தில் செய்த பாவத்தை நினச்சினியா தண்டியாதியம். இளம் வயதில் ஒரு மனுஷன் எல்லாருமே ஏன்னா பலம் இருக்கும்ல, நான் அதிகமான பாவங்களை செய்திருப்பான், அந்த நினச்சினியா நீ தண்டியாதியம் அப்படின்னு சொல்லுவான். அப்போது இன்னைக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து இலவசமாக தான் கொடுக்குறாரு. அவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு எவன் வருவானோ அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 21வது வசனம். 5:21. பாருங்க வேதம் சொல்லுது, அவருக்கு பாவம்னால என்னன்னு தெரியாதான். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அதுக்கு அடுத்த வசனம் அது முடிச்சிடலாம், கடைசி வசனம் தானே. கரெக்டு. இன்னொரு நேரம் படிங்க. நாம் அவருக்குள், யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தை தீர்க்கிறதற்காக நாம் மரணத்தில் போகிறத, நம்முடைய மரணத்திலிருந்து நாம் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக வேதம் சொல்லுது. ஏசாயா 53:1 வாசிங்க.
53 ஏசாயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? பாருங்க, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற ஒரு வேரை போல. அப்போ வறண்ட நிலத்தில் துளிர்த்த வேறு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வேரை போலவும் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. பாருங்க, வேதம் சொல்லுது அவர் விசாரணை கைதியாக உள்ள போறாரு. விசாரிக்கலை, மரண தண்டனைக்கு இன்னும் அவரை தீர்ப்பு சொல்லலை. ஆனால் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு என்ன கொண்டு போகிறான்? ஒரு முள்முடியை கொண்டு தலையில் வைக்கிறோம். தண்டனைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு கைதிக்கும் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொண்டு அவர் தலையில் வந்து முள்முடியை வச்சு யூதருடைய ராஜாவே வாழ்கன்னு சொன்னான். அப்போ நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பாவத்தை, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் பாடு அனுபவித்தானால் வேதம், அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சொல்றார், அவர் பாடு அனுபவித்தானாலே பாடு அனுபவிக்கிற நமக்கு அவர் போதுமானவர். ஏன்னா அவருக்கு பாடு என்னன்னு தெரியும். அப்போ நம்ம அனுபவிக்கிற பாடு அவருக்கு தெரியும். அவர் பாடுபட்டு வந்ததுனால பாடுபடுகிற நமக்கு அவரே நம்முடைய பாடுகளை சொல்லும்போது அவருக்கு புரியும். இப்போ ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை இருக்கான்னு வச்சுடுங்க. நீங்கள் அவன்கிட்ட போய் செலவுக்கு பைசாவே இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு கஷ்டமே தெரியாது. அப்போ கஷ்டத்தில் இருந்து வந்து ஒருத்தன் ஒரு பணக்காரனாக இருக்கானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டம் தெரியுமா? தெரியாதா? தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பாடு தெரியாமல் அவர் பாடு அனுபவிச்சார். அவரை அடித்து நாம் பார்க்கத்தக்க ரூபமே இல்லை. அவர் உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம் வந்தவொடனே நீங்கள் பார்க்க முடியுமா? கண் கொண்டு நிறைய பேருக்கு தலை சுற்று வந்துடும். உடம்புல ரத்தம் வந்திருக்கான்னு பார்த்தா தலை சுற்று வந்துடும். ஏன்னா சிலருக்கு லோ ப்ரெஷர்காரங்களுக்குலாம் கீழே வந்துடுவாங்க. அப்போது நாம் காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், நாம் மறிக்கக்கூடாது என்பதற்காக அவர் அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக அவரே நமக்காக என்ன பண்ணாராம்? பாவமானார். நாம் பாடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டார். நம்ம பாட்டு பண்ண படிப்போம்ல, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரு, பாடுபட்டவர் தாமே. கோடம் நமக்கோ குறைவில்லா பலனை கோவிய கொடுத்திடுவார். மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அதில் ஒரு வசனம் சொல்லுது. அடுத்த ஒரு பாட்டு வரி சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள் எழும்பிடுவார். மறையாதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. அந்த காரியத்துக்கு தான் நாம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் எல்லாரும் போகணும். இப்போ நம்முடைய சீன், நம்முடைய நேரம் அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்கள் நமக்கு என்ன பண்ணணும்? காட்சி தரணும். பிரண்ணாம் சொல்கிறார், நம்ம ஒவ்வொருத்தருக்கு வரதோட என்ன பண்ணுவோம்? கை கொடுப்பான், பிரேசலாடு கொடுப்பாங்க. பிரேசலாடு கொடுத்தோன்னே அந்த கடைசி ஆடு, அவர் தெரியுது சொல்லும்போது சொல்கிறார், இந்த கடைசி ஆடு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று வெளியில் வந்த உடனே ஆமென் என்று ஜெபம் முடியவும் எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிரும். எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அவர் தீர்க்கதரிசி, அவருடைய சமயத்தில் அது என்ன பண்ணும்? நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. தேவன் கிருபை இன்றைக்கி நாம் வரைக்கும் அதில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இருக்கிறோம். நாம் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் ஆகும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. வாசிங்க அந்த வசனத்தை.
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் இன்னைக்கு நிறைய ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவ நாமன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவின் நாமமா? அவங்களுக்கு என்ன இயேசுவின் நாமன்னா ஏதோ தப்பாக தெரியுது. ஆனால் ஜோமனதை இவது ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்கன்னு சொல்லுதாங்க. இயேசுவின் நாமத்தினால குணமாக்குங்க, அங்கே இயேசுவின் நாமத்தில் அது. ஆனாலும் நீங்கள் இயேசுவின் நாமமா? அது இதில் வித்தியாசம் எனக்கு புரியல. என்ன அவங்க என்ன மெத்தடில் சொல்கிறாங்கன்னு சொல்லி. அவரை விட்டு முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, வேதம் சொல்லுது மெய்யாகவே சத்தியமாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு நாம் என்ன பண்ணாங்க நினச்சிக்கமா? அவர் தேவனால் பாதிக்கப்பட்டார். ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். வேதம் சொல்லுது சிலுவையில் தொங்குற மரத்தில் தொங்குறவன் எவனும் சபிக்கப்பட்டவன், நமக்காக அவர் சாபமானார். அவர் சொல்கிறார் என்னில் பாவம் உண்டுன்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? கேட்குறாரு. யாராவது சொன்னானா நீர் பாவின்னு சொன்னானா? சொல்ல முடியாது. ஏமனா அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை. அதனால தான் யூதா சொல்லுதான், இதோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. குற்றமில்லாத ரத்தங்க நமக்காக, நம்முடைய குற்றமான ரத்தம் சுத்தமாகிறதுக்காக அவர் குற்றமில்லாத ரத்தம் அது அவர் என்ன பண்ணார்? அதை குற்றமாக மாற்றிக்கிட்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாசிங்க நம்மளுடைய மீறுதல் தெரியுங்களா? நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அதை நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். மீறி செய்கிறது பேர் மீறுதல். அப்போ தேவன் விளக்கின காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்கிறத செய்துட்டு தான் அதன் நிமித்தம் அவர் என்ன படுத்தாராம்? நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு என்ன வந்துச்சான்? நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? குணமாக்கிட்டு இருக்கோம். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம எவ்வளவா நேசித்தார். வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்து இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. வேதம் சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உலகமே அவரை அறியவில்லை. ஆனால் அவர் தான் உலகத்தை உண்டாக்கினார். அவர் தான் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஒன்றுமில்லாத நம்மளை அவர் இவ்வளவா நேசிச்சிருக்கிறாரு. தம்மை தாமே தியாகம் பண்ணார். எப்படியாவது என் உயிரை கொடுத்தா சொல்லலாம்ல, என் உயிரை கொடுத்தனாலும் என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அவர் இதை செய்து காட்டினார். அந்த தேவன் இன்றைக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் இந்த லந்து நாட்களில் இருக்கிறோம். குட் ஃப்ரைடே வரப்போகுது. இந்த காலத்தில் அந்த காரியத்தை நாம் நினைவு கூறுறோம். தேவன் நமக்காக என்ன பாடுபட்டார். அவருடைய இரத்தம் விலையேறப்பெற்றது. அந்த விலையேறப்பெற்றதுடைய இரத்தத்தினுடைய மதிப்பு இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குங்க. நீ இதை செய் அதை செய்யன்னு சொன்னால் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இலவசமாக வந்து வாங்க, உங்களுக்கு இலவசமாக ஆண்டவர் இலவசமாக தர்றது, ரட்சிப்பை இலவசமாக தர்றது, அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லை. நம்முடைய முகத்தை என்ன பண்ணோம்? திருப்பி கொண்டோம். அவருக்கு தூரப்படுத்தி கொண்டோம். அவரை அந்நியரை நாம் எண்ணுதோம். உலகம் இன்றைக்கி அவர் அந்நியராக எண்ணிக்கிட்டு இருக்குது. அவர் யாரோ அவர் எதற்காக அடிப்பட்டார்? ஏன் இயேசுவின் நாமத்தில் யாசம் எடுக்கணும்னு கேட்கேன். அப்படி சொல்கிறான். ஏன் இயேசுவின் நாமத்தில் யாசம் எடுக்கணும் அப்படின்னு ஜனங்கள் கேட்குறாங்க. பாருங்கள், ரட்சிப்பு எவ்வளவு எளிமையாக வச்சுருக்கிறாரு. அந்த எளிமையான ரட்சிப்பு, இலவசமான ரட்சிப்பு அவர்களால் அறிய முடியல. ஆனால் நாம் இன்றைக்கி அறிந்திருக்கிறோம். 4-5 பேர் இருந்தால் நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவன் நமக்கு அவருடைய ரட்சிப்பை காட்டியிருக்கிறாரு. நம்ம அதை ஏற்றுக்கொண்டிருக்கோம், அங்கீகரிச்சிருக்கோம். இன்னும் அவருடைய சமூகத்தில் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தர வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம அவரிடத்துல தொடர்ந்து என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். வேதம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுகளவனாக இருந்தும் தான் சொன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஜெபந்தான். ஜெபமே ஜெயம். இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் என்ன பண்ணார்? ஆசீர்வதிப்பாருங்க. வாங்க ஜெபம் பண்ணுங்க யாராவது.